கோட்டு சூட்டு பேரணியும் கோமாளியின் தோரணையும் பறையர் மக்களை வைத்து வித்தை காட்டும் திருமாவளவன். ஏன் அந்த வேகாத வெயில வெள்ளைக்காரன் கோட்டை கண்டுபிடிச்சான். அவன் குளிருக்கு எங்கேயோ போட்டிருந்தான். ஒரு நாகரிகமான உடை என்பதால் அதை அதற்கேற்ற நபர்கள் போட்டார்கள். அம்பேத்கர் ஒன்று மாடு மேய்ச்சி இருந்துட்டு கோட்டை போடல. சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு கோட்டு சூட்டு போடுறதுங்கிறது அந்த தகுதியோடு கோட்டு சூட்டு போட்டார்கள்ல, அவர்களே அவமதிக்கிற செயல். அதாவது குரங்குட்டிக்கு கோட்டு போட்டு பார்த்துக்கிங்களா, அந்த மாதிரி தான் சார் இது. 10 லட்ச ரூபா கொடுத்து பூ போட வைக்கிறேன். இது என்னது இது? இல்லை அது ஒரு 5 நிமிஷம் பூ போடுறது என்ன நடந்து போகுது? ஏற்கனவே தான் வயசு வச்சு வந்த ஃபங்க்ஷனை நடத்தி எல்லாரையும் வச்சு பூ போட வச்சிங்க. அதுக்கு அவன் இன்னி வரைக்கும் அது வந்து தேன் துளி ஒரு மான் துளி அது பாட்டு கொடுக்குறது சார். அந்த காலத்திலலாம் திருமாவளவன் மாதிரி தலைவாருவாங்க, திருமாவளவன் மாதிரி கையை மடிச்சு விடுவாங்க. இப்போ இந்த சமூகத்தில் இத்தனை பட்டதாரிகள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? மதசார்பின்மை நம்ம கால் சேத்துக்குள்ளே மாட்டி நிற்குது. நம்ம ஜனங்களும் சேத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எப்படியாவது ஊனி ஈனி போய் கரையில் ஏறி சேத்துல இருக்கிறவனை ஏற்றுட்டு போனோம். இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்தேப்பா ஒரே முட்டை நடந்து சேத்தை கடந்து கரைக்கு ஏறணுன்றோம். நீ சேத்துக்குள்ளே உன் கால் முக்கிறது, நீ கரையில் நிற்கிற பாய்கிட்ட கை காட்டுற. நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாயின்னு கஞ்சிக்கு நாமளே சிங்கி அடிக்கிறோம். இன்னொருத்தருக்கு பீடா வாங்கி தராராம். ஏன் திருமாவளவன் வாங்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். ஒரு விஜயகாந்த் ஆனாலும் திருமாவளவன் ஆனாலும் ஒன்று தான். விஜயகாந்த் போயிட்டாரு. எது நடந்தாலும் செவனங்காதில் சங்கு ஊதுற மாதிரி கம்முனே இருக்கிறீங்களா பாவீங்களா? பீத்தண்ணியை குடிச்சா விட கம்முனுக்கிறீங்க. வந்து எங்களை பிடிச்சி வாயில் மூத்த தாட்சாலும் கம்முனுக்கிறீங்க. எதை பண்ணாலும் கம்முனு செத்த போன மாதிரி இருக்கிறீங்களே. நான் 35 வருஷமா பேசி அரசியல 3 நிமிஷம் நீ பாடிட்டேன்னாரு. உடனே நான் கேட்குறேன், ஏம்பா 3 நிமிஷத்துல முடிக்க வேண்டியதா 35 வருஷமா நீ பேசினுக்கிறப்போ? மதம் வந்து மக்களுக்கானது, மதம் வந்து அரசுக்கானது இல்லைன்னா மத்திய அரசுக்கானதா மாநில அரசுக்கானதா? நீ யாரை சொல்ல வர? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். என்ன சார் இத்தனை நாளாக வந்து தம்பி மேலே இருந்த பாசத்தை ஒரே மேடையில் திருமாவளவன் சொன்ன மாதிரி தெரிய வருது. என்ன சொன்னாலும் தெரிஞ்சுதுங்களா? தெரியல சார். இதை போட்டு காட்டுறேன் சார், உங்களுக்காகவே அவர் வந்து பேசுனது. இதை செய்ய அதை செய்ய, ஏன் உனக்கு பேச தெரியல? அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க. நாதாரிகள்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா சொல்றேன். ஊதாரிகள்னா தெரியும். கம்பெனி இருங்க பாலு. சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க. நாம வந்து இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்துறோமா? இதுதான் சார். இதை தான் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் வந்து எல்லா சேனல்லும் எல்லா மேடைகள்லையும் வந்து திருமாவளவன் வந்து பட்டியல் தலைவர்களை ஏமாத்துறேன்னு சொல்கிறது நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களை தான் சொல்கிறாருன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு வன்மம் வச்சிருக்காரு? ஏன் வன்மம்? தமிழர்கள் மீது ஏன் பிற மொழியாளருக்கு இந்த வன்மம்? ஓ தெரியலையா? அதாவது முதல்ல ஊதாரிக்கு தெரியும், ஊதாரித்தனமாக இருந்தவங்களுக்கு ஊதாரி தெரியும், நாதாரிக்கு அர்த்தம் தெரியலன்றாரு. இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இப்போ வந்து இந்த சண்டாளன்ற வார்த்தை இருந்ததில்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த வார்த்தைன்னு அப்புறம் சொல்லப்பட்டது. அது மாதிரி நாதாரின்றது வந்து தென் மாவட்டத்தில் பன்னி மேய்க்கிற போயர் சமூகத்தை குறிக்கிற சொல்லுது. அதை வந்து சினிமாவில் காமெடியாக இவனுங்க நாதாரின்னு பயன்படுத்தோடனே அது வந்து புகார் தரப்பட்டு அந்த வார்த்தை வந்து தணிக்கைத்துறை தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, இல்லை நாதாரி பய அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு பீப்பை போட்டுருவாங்க, இல்லை அதை கட் பண்ணிடுவாங்க. அப்படி தடை செய்யப்பட்ட சொல்லுது. சரி, அதை ஒரு இதோ ஒரு ஆத்தத்தில் சொல்கிறாரு. பட்டியல் சமூக மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு நம்ம சொன்னதாக சொல்கிறாரு. இப்போது இந்த மாநாடு குறித்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் சூட் பேரணியும் கோமாளியின் தோரணையும். என்னவா? கோட்டு சூட்டு பேரணியும் கோமாளியின் தோரணையும் பறையர் மக்களை வைத்து வித்தை காட்டும் திருமாவளவன்
யார் சார் போடுறது அப்படின்னு விமர்சனங்கள் வருது. ம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் அந்த வேகாத வெயிலில் வெள்ளைக்காரன் கோட்டை கண்டுபிடிச்சான், அவன் குளிருக்கு எங்கேயோ போட்டிருந்தான், அப்புறம் வந்து அதை நம்ம போட ஆரம்பிச்சோம். சரி, அது கூட ஓகே, ஒரு நாகரிகமான உடை என்பதால் அதை அதற்கேற்ற நபர்கள் போட்டார்கள். அம்பேத்கர் ஒன்று மாடு மேய்ச்சி இருந்துட்டு கோட்டை போடல. அம்பேத்கர் வந்து ஒரு நிலைக்கு வந்த பிறகு தான் கோட்டு சூட்டோட போனார். வந்து பல பட்டங்களை வென்ற ரெட்டமலை சீனிவாசன் கோட்டு சூட்டு போட்டார். சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு கோட்டு சூட்டு போடுறதுங்கிறது அந்த தகுதியோடு கோட்டு சூட்டு போட்டார்கள்ல, அவர்களே அவமதிக்கிற செயல். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த என் சமூகத்தில் நான் வந்து 35 ஆண்டுகள் வந்து இந்த சமூகத்துக்காக உழைச்சிருங்க. இப்போ மூர்த்தி என்ன, பூவை மூர்த்தி என்ன இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ புரட்சி பாரதம் சார்பாக புரட்சி பாரதம் இல்லை பூவை மூர்த்தியார் இத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு ஒரு கருப்பு கோட்டு போட்டு, அதாவது வக்கீல் யூனிஃபார்மோட வழக்கறிஞர் அந்த உடையோட ஒரு பேரணி நடத்தினா அது அர்த்தம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இத்தனை வழக்கறிஞர் உருவாக்கி இருக்கிறார், வழக்கறிஞர் பேரணி இல்லை கருப்பன்ட்டு கருப்பு கோட்டோட வெள்ளை சட்டையோடு போகிறோம், இதுதான் எங்கள் பெருமை அப்படின்னு காட்டினால் ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் வேற ஒரு பெருமையாக சொல்லுவார், மாடு மேய்க்கிறவன், கொளுத்து வேலை செய்கிறவன், ஆட்டோக்காரன் எல்லாருக்கும் வந்து இந்த இந்த உடையை போட்டு அழகு பார்த்துருக்கோம். அதாவது குரங்குட்டிக்கு கோட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் சார் இது. குரங்குன்றீங்க இந்த இடத்துல, குரல் வித்தை காட்டுறதால குரங்கு வித்து அந்த மாதிரி தான் இது. இப்போ நாளைக்கு அமலக்குண்டியா வாடினா வந்துடணுமா? அதாவது நான் வந்து எங்கள் மக்களை எப்படி இவர் குரல் வித்தை காட்டுற மாதிரி காட்டி வச்சுருக்காரு பாரு அப்படின்றதுக்காக ஒரு சொல்கிறேன். ஏன்னா அந்த காலத்திலலாம் திருமாவளவன் மாதிரி தலை வருவாங்க, திருமாவளவன் மாதிரி கையை மடிச்சு விடுவாங்க, அதெல்லாம் ஒரு காலம். அவர் முன்னாடிலாம் மடிச்சு விட்டுன்னு தான் இருப்பார். இப்போ தான் எல்லாத்தையும் என்னென்னமோ பண்ணுறாரு, ஃபுல்லாக விட்றாரு, முக்கா விட்றாரு, பாதி விட்றாரு, மடிச்சு விட்றாரு, அது மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்படிலாம் இருந்தது. அப்போது இப்போ இந்த சமூகத்தில் இத்தனை பட்டதாரிகள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா ஆதி திராவிட நலப் பள்ளிகள் யாரோ ஆரம்பித்தாங்க, எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில். ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாசர் போன்றவங்கெல்லாம் அரசோட போராடி எங்கள் பசங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை கட்டியா அப்படின்னு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தாங்க. அந்த ஆதி திராவிட நலப் பள்ளிகளை வந்து பொதுப்பள்ளியோடு இணைப்பதற்கு நாங்கள் தான் கேட்டோம். எங்கள் ஸ்டாலின் வந்து ஐயோ அருமையானது, இது தான் நானும் எதிர்பார்த்தேன், என்ன இந்த கரும்பு பிடிச்சவங்களாம் இதெல்லாம் போய் படிக்கலாமா, இவெல்லாம் படித்தா ஒரு படத்தை சொல்லலாம், இவெல்லாம் படித்தா அப்புறம் யாரா என் வீட்டில் சாக்கு பாலிஷ் போடுறது அதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதாண்டா சாக்குன்னு பள்ளிக்கூடத்தை மூட போனாங்க. அப்புறம் எங்களை போன்றவர் தான் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சிங்க. அப்படி இல்லை, இந்த 2009க்கு அப்புறம் உள்ளிட ஒதுக்கீட்டால் இத்தனை, நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன், ஏற்கனவே படிச்சிருப்பேன் நினைக்கிறேன், ப்ரொஃபஸர்கள் எத்தனை பேர் வந்து எடுக்கவே இல்லை, கால்ஃபரே பண்ணல. பறையர்களே முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கால்ஃபர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, 10-15 வருஷம் ஆகும்போது ஒரு பையன் எங்கள் ஆள் வந்து ப்ரொஃபஸர் ஆக முடியல. அவங்களெல்லாம் நான் வந்து திருப்பி அவங்கள இன்சர்ட் பண்ணி அதை வந்து அந்த முன்னுரிமையை கேன்சல் பண்ணி 3% முன்னுரிமையை கேன்சல் பண்ணி எல்லாருக்கும் சம வாய்ப்பு தருகிற மாதிரி இவ்வளோ ப்ரொஃபஸரை உருவாக்கியிருக்கிறேன்னு ஒரு ப்ரொஃபஸர் ஊர்வலம் ஐயா இல்லை. இந்த 16(4)A ஒன்று உங்களுக்கு தெரியும், அதாவது இடஒதுக்கீட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கு பதவி உயர்வு, அது அந்த ப்ரொவிஷன் 16(4)A இருக்குது. அதை வந்து தமிழ்நாட்டில் சட்டமாக்கணும், இல்லைன்னா வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆர்டரை வச்சு இங்கே எல்லாரும் டீக்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கான வேலை நடக்குது. பார், அதை தடுத்து நிறுத்தி இத்தனை அதிகாரிகளையும் அதே பதவியில் நான் நிற்க வச்சேன் பார், பேரணி வச்சுருக்கேன் பார், அதை காட்டு. அப்படி இல்லை, மதசார்பின்மை. சரி, நான் என்ன சொல்கிறேன் சார், நம்ம சேத்துக்குள்ளே நிற்கிறோம் சார், நம்ம கால் சேத்துக்குள்ளே மாட்டி நிற்குது, நம்ம ஜனங்களும் சேத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எப்படியாவது ஊனி போய் கரையில் ஏறி சேத்துல இருக்கிறவனை எழுத்துட்டு போனோம், இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அப்பா ஒரே முட்டை நடந்து சேத்தை கடந்து கரைக்கு ஏறணுன்றோம். நீ சேத்துக்குள்ளே உன் கால் முக்கிருது, நீ கரையில் நிற்கிற பாய்கிட்ட கை காட்டுற, நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாயின்னு, எப்படி சரியாக இருக்கும்? இஸ்லாமியர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டான். இது நமக்கு எதிரானதா, இதை தகர்க்கணுமா, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டான். இப்போ அதாவது இப்படி சொல்லலாம், கஞ்சிக்கு நாமளே சிங்கி அடிக்கிறோம், இன்னொருத்தருக்கு பீடா வாங்கி தராராம்.
எப்படி இது இப்போ மதசார்பு இப்போ வக்ஃப் போர்டு அந்த சட்ட திருத்தத்தை சார் பாய் மேலே விட்டு போயிட்டான் சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு போங்கப்பா, ஏய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு பாய் மேலே போயிட்டான். நீ ஏன் இதை தொங்குற அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல. இதில் மற்றவங்கள கண்ணா மணிக்கு அவன் வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறானுங்க, போகிறானுங்க, வரானுங்க, அப்படி இப்படின்னு இவரா வந்து, அதாவது திடீர்னு வந்து ஏன் இவ்வளோ புலம்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஒன்று திமுகவிடம் சிக்கி தவிக்கிறேன், அட அற்பர்களே, அரை வேக்காடுகளே, மற்றவங்க சொல்கிறாங்களா நீ திமுக கிட்ட சிக்கிட்டுன்னு சொன்னோடனே அற்புறம் அரை வேக்காடா என்னன்னோ சொல்ல. சரி, அப்புறம் இன்னொரு ஜோக்கு, அதாவது சித்தம் கலங்கிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெரியாரை கன்னடர் என்கிறார்கள். சரி, அம்பேத்கரை மகார் என்று ஒதுக்கி விட முடியுமா? சரி சரி, நான் உங்களுக்காக பெரியாரை கூட விட்டுறேன். பெரியாரை விட்டுட்டு நான் அம்பேத்கரை வேண்டான்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவை தலைவரை ஏற்றுக்க சொல்கிறியா, மோடி ஏற்றுக்க சொல்கிறியா? சரி, அது கூட பிஜேபியில் சேர சொல்கிறியான்னு கூட ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் அண்ணாமலை தலைவராக ஏற்றுக்க சொல்கிறியா, நயினாரை ஏற்றுக்க சொல்கிறியா? ஏய் என்னதான் ஆச்சு உனக்கு? பிஜேபியில் சேர சொல்கிறியான்னு சொன்னா கூட பரவாயில்ல, நாளைக்கு காயத்ரி ரகுராம் திருப்பியும் கட்சியில் சேர்த்து தள்ளுறா, காயத்ரி ராம் கூட சேர்த்துக்க சொல்கிறியா? என்ன இது, என்ன பேச்சு இது? அப்புறம் வந்து நடிகரின் பின்னாடி என்ன போக சொல்கிறியா? யார் உன்னை போக சொன்னா? உடனே வந்து நடிகரை பார்த்து நீங்கள்லாம் அவங்க பின்னாடி போயிடுவீங்களா? ஏன் போவாங்கன்ற டவுட் வந்துச்சு அவங்க. அவரே போயிருக்கிறதா நிறைய பேர் அந்த டிவி கேஸ் சம்பந்தமான ஆட்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஏங்க மக்கள் நீர் கமல்ஹாசன் நீ ஏன் ஓட்டு கேட்க போன, அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு எதுக்கு அவரை சிஎம் முன்மொழிஞ்ச அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அதாவது ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாதா என்று கேட்கிறார்கள். ஒரு விஜயகாந்த் ஆனாலும் திருமாவளவன் ஆனாலும் ஒன்று தான். விஜயகாந்த் போயிட்டாரு, பிரேமலதா பாவம் அழுதுன்னுக்குறாங்க. எங்கள் அப்பா இல்லாமல் நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்றான் அவங்க சன்னு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. வந்து உனக்கு பிளாக்மெயில் செய்ய தெரியல, சரி சிஎம் ஆகணும், வந்து டெப்டி சிஎம் ஆகணும் அப்படின்னு கேட்க தெரியலன்னு சொல்கிறான். என் நோக்கம் வந்து டைரெக்டாக டெல்லி தான். ஏதோ ஒரு படத்தில் வருவான்ல சார், ஹீரோ இந்த அமெரிக்க மாப்பெல்லாம் இல்லையா, இல்லை சார் ஹீரோ சிஎம் டெல்லி தான் சார். நான் அந்த மாதிரி நேரடியாக டெல்லி. சரி, இப்போ டெல்லிக்கு நீங்கள் வந்து பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். கம்மினா இல்லைன்னு வச்சிங்களேன். சப்போஸ் இந்தியா கூட்டணி ஜெயிக்குது அடுத்த தேர்தலில், சொல்லு உங்கள் தலைவரை, அடுத்த முறை இந்தியா கூட்டணி ஜெயித்தால் நாங்கள் திருமாவளவனை சிஎம் ஆக்குறோன்னு சொல்லு. அப்போ இது எவ்வளோ கேவலப்படுத்துகிற வேலை. அதாவது அம்பேத்கர் அதிகாரத்தில் நோக்கி போங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்கன்றார். நம்ம கும்முடி பூண்டியை தாண்டனா நமக்கு என்னன்னு வழி தெரியாது. நாம் எப்போ நம்ம தலைவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? அப்போது அந்த எண்ணம் வருதுல்ல, நம்ம நாட்டை ஆளணும் சார். நான் டெல்லிக்கு தலைவராகனு நான் நினைப்பேனா? நம்ம ஜனங்க ஏதாவது ஒன்று ஆனோம்னா அந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யலாம், போகலாம், வரலாம், அப்படி தானே என்னுடைய எண்ண ஓட்டம் இருக்கும். இப்போ நான் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆனோடனே நான் 2 கொம்பு முடிச்சிட போதா? இல்லை 4 காலில் நடக்க போகிறோமா? இல்லை வேறு எதுனா பெருசாகிடுமா? ஒன்றும் இல்லை. ஒரு எம்எல்ஏ ஆகிட்டோம்னா வெளியில் கத்துறத சட்டமன்றத்தில் நம்ம சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களை எடுத்து வைக்கலாம். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களை நாம் ஏன் திட்டுறோம்? அம்பேத்கர் பெயரை சொல்லி ரெட்டமலை சீனிவாசன் பெயரை சொல்லி வாங்கி தந்த இடஒதுக்கீட்டில் போயிட்டு பண்ணி மாதிரி அங்கே இருக்கிறீங்களே. ஒரு பேட்ச் சட்டமன்றத்தில் 44 பேர் இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து போகிறானே, வேறு ஒரு சமூகத்திலேருந்து இப்படி போயிருந்தால் அந்த சமூகம் எந்த நிலைக்கு வந்திருக்கோம்? எது நடந்தாலும் செவடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி கம்முனே இருக்கிறீங்களா பாவீங்களா? பீத்தண்ணியை குடிச்சா கூட கம்முனுக்கிறீங்க, வந்து எங்களை பிடிச்சி வாயில் மூத்த தாட்சாலும் கம்முனுக்கிறீங்க, எதை பண்ணாலும் கம்முனு செத்த போன மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம 234 பேர் மேலேயும் கோவப்படலை. அதில் இருக்கிற ஒரு 44 பேர் மேலே தான் கோவப்படுறோம். ஏன்னா அவர்கள் ஜெயிச்சு போகிறது அந்த இடஒதுக்கீட்டில் நம்முடைய பங்கு இருக்குது. எங்கள் முன்னோர் பங்கில் தான் நீ போகிற, உன்னோட சுய இதில் இன்னும் இவங்கெல்லாம் திமுக ஆதரவாளர், அவனுங்க வந்து வேற ஒரு கட்சி வச்சுருந்தாலும் நாய் மேலே நம்மளை சுற்றி வராமல் அதால் ஒரு 5-6 பேருக்கு சீட்டு கொடுப்போம் எஸ்சியில். அப்படிலாம் யாரும் கொடுக்குறதில்ல. ரிசர்வேஷன் இல்லைன்னா ஒருத்தனும் நம்மளை மதிக்க மாட்டான்.
அப்போது இந்த ரிசர்வேஷனால் தான் உங்களுக்கு அந்த எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்குது. அதை வச்சு நீ பேசணுன்றது தான் நம்ம பிரச்சனை. இவர் என்ன சொல்கிறாரு, இங்கெல்லாம் வேணாம், நான் அங்கே போயிடுவேன், வந்து பீடா விலை ஏறி போச்சு, டெல்லி வேலைலாம் கஷ்டப்படுறான், அதை குறைக்கிறதுக்கு போகிறாரா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்புறம் இன்னொன்று எனக்கு ஒரு வேடிக்கை. 2 நாளைக்கு முன்னாடி வேடன்கிட்ட பேசினேன். ஆமாம். சரி, வேடன் சொன்னார். வேடன்கிட்ட சொன்னேன், இப்போ பேரணிக்கு வாப்பான்னு. இல்லை நான் அப்புறம் வரேங்கிறேன், ஏதோ ஒரு பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். சொல்லிவிட்டு நான் 35 வருஷமாக பேசி அரசியலை 3 நிமிஷத்தில் நீ பாடிட்டேன்னாரு. உடனே நான் என்ன கேட்குறேன், ஏம்பா 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதா 35 வருஷமாக நீ பேசினுக்கிறப்போ அப்படின்ற சந்தேகம் இயல்பாக வருமா வராது? அவர் பாராட்டுக்காக சொன்னது சார் அது. சார் அதோட அர்த்தம் என்ன, 35 வருஷமாக நான் பேசின்னு இருக்கிறத 3 நிமிஷத்தில் நீ பாடிட்டேன்ற. அப்போ 3 நிமிஷத்தில் பாடின விஷயத்தை எப்பா நீ 35 வருஷமாக எங்கள் மாவாரிச்சுன்னுக்கிற அப்படின்ற கேள்வி வருமா வராதா? வந்து இன்றைக்கு வந்து திருமாவளவன் வந்த பிறகு தான் வந்து என்ன இப்போ பல துறைகளில் சினிமா துறை உட்பட பலர் வந்து கூட வச்சுறாங்க. இப்போ யார், இப்போ திருமாவளவன் வந்த பிறகு தான் ரஞ்சித் வந்து ஒரு டைரக்டராக, ரஞ்சித்துக்கு வாய்ப்பு தரலாம், திருமாவளவன் ஆளை வச்சு என்ன பண்ணுவார்ப்பா அப்படின்னு பயந்துங்கன்னு ரஞ்சித்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்களா? ரஞ்சித் திறமையால் வரலை, அவர் போராடி வரலை. அப்போ என்ன சொல்ல வர, என்னால் தான் ரஞ்சித்தே இன்றைக்கி சோறு திங்கிறான்னா, ஒரு நல்ல காரில் போகிறான்னா அது இந்த திருமாவளவனால் தான். மூர்த்தி இன்றைக்கி ஃபுல்கே சட்டை போடுறாரு, ஒரு கையில் வந்து ஒரு காப்பு போட்டிருக்காருன்னா அது கூட திருமாவளவனால் தான் அப்படின்னு சொல்ல வராரா? இது எப்படி இது ஊராமட்டு புள்ளிகளாக நம்ம பேர் வச்சுக்கிறது இனிஷியலாக? அப்போது ஒரு விரக்தி இது சார். இது வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய பேசுவார், கேட்போன்னு வச்சிங்களேன். ஆனால் இப்போ இந்த புலம்பல் இருக்குல்ல, இந்த புலம்பலில் ஒரு நன்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பொதுவாகவே இந்த ஜெய்பீம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு கிண்டல் தான். ஜெய்பீம், ரூம் ரீம், கரீம் புரீம் அப்படின்வாங்க. இவங்கெல்லாம் ஜெய்பீம்லாம் ஒரு பார்ட்டி கோஷ்டி, எல்லாத்தையும் ஊசி கட்டணும் தெரியுமான பசங்களாம் இவங்க பேசிப்பாங்க சார், எனக்கு தெரியும். அப்பேற்பட்டவங்க இன்றைக்கு ஜெய்பீம்னு கத்துறாரு, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு. ஆனால் பெரியார் பெரியார், கலைஞர் பெரியார், திராவிடம், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அப்படி பேசியிருந்தவரை இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி பேச வச்சிட்டோம் தெரியுமா? இதுதான் இந்த சமூகத்தின் வெற்றி, இதுதான் பறையர்களின் வெற்றி. இன்றைக்கி பேசுகிறல்ல, நான் ஒன்றா பெரியாரத்தை கூட்டுறேன், அம்பேத்கரை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற, நீ அம்பேத்கருக்கு எதிரானவர், அம்பேத்கர் சொன்ன தத்துவத்துங்களுக்கு எதிராக நீங்கள் நடப்பவங்க அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுகிற போது அந்த விமர்சனத்தால் வீக்கான திருமாவளவன் இன்றைக்கி இல்லை நான் அம்பேத்கர் தான், ஜெய்பி தான், ப்ளூ கோட்டு தான் அப்படிங்கிறார். அவரே சொல்கிறார், ஏன் நாங்கள்லாம் வந்து கூமுட்டேன் அப்படின்னு எண்ணாதீங்க, எங்களுக்கு தெரியாதா, எங்கள் கூட்டணியிலேயே எங்கள் கட்சி கொடியை மட்டும் ஒருத்தன் ஏறி அவுக்குறான், அந்த படத்தை என்கிட்ட காமிச்சாங்க. நான் உடனே சொன்னேன், இவனும் ஒரு நாளைக்கு விடுதலை சிறுத்தையாக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் திமுக காரனாச்சே, திமுக வெறியனாச்சே, திராவிட வெறியனாச்சே, இது ஊருக்குள்ளே இதுதான் இது கொடி அப்படின்னு அவன் கட்டுறான்னு வச்சுங்க. அவனையும் ஒரு நாளைக்கு வந்து சிறுத்தையாக சேர்த்துப்போ அப்படின்றாரு. அப்புறம் வந்து நம்ம சொல்லலாமா, இவர் தான் உங்கள் வீட்டில் சொல்லிப்பேன், எல்லா கதையும் முட்டி பண்ணி என்ன தான் பண்ண போகிற, உனக்கு ஒரே வழி தானே, எலிபோன் கதையெல்லாம் கூட சொல்லியிருப்போம்ல. ஒன்று அவர் எங்களுக்கு வந்து எல்லா கதவுகளையும் வந்து அடைச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறானுவா, எங்களுக்கு தெரியும், எங்கள் காலம் கனியும். எப்போ கனியும்? மயிலை மயிலை இறகு போன போட்டுருமா? எந்த காலத்தில் போடும் மயில்? அப்போது வந்து எப்படிலாம் நம்மளை வந்து திசை திருப்பி இன்றைக்கி என்ன ஒரு சந்தோஷம்தான், பறையர் அரசியல் பேசுகிற எங்களை போன்றவர்கள் இன்றைக்கி தெளிவாயிட்டோம், கொஞ்சம் பறையர்களும் தெளிவாயிட்டாங்க. அந்த தலித்துன்னு பேசுனவெல்லாம் கொஞ்சம் கிறுக்காக தான் இன்றைக்கி மாறி நிற்பதன் அடையாளம் தான் திருமாவளவன் அவர்களின் இந்த பேச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு, தலித்துக்கள் வந்து இந்துக்களாக இருந்தால் கூட பிஜேபி தலித்துக்களாக போராடல. சரி, ஆனால் நீங்கள் நடத்துறது மதசார்பின்மையை காப்போமா? ஆமாம் சார், அது கீழே கூட ஒரு லைனு, மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்ட்டு. எந்த அரசுக்கானது சொல்லு, நேரட்டாக சொல்லு. மத்திய அரசு மதவாத போக்கை கடைபிடிக்கிறது, நாங்கள் கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டித்து பேரணி, தட்ஸ் ஆல். அதுதான் மதம் வந்து மக்களுக்கானது, மதம் வந்து அரசுக்கானது இல்லைன்னா மத்திய அரசுக்கானதா மாநில அரசுக்கானதா? நீ யாரை சொல்ல வர?
அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இதை சொல்லுகிற அடிப்படை தகுதி இவர்களுக்கு இருக்கிறதா? அம்பேத்கர் மதம் மாறுறார். சரி, அவரோட ஐடியாலஜிக்கெல்லாம் அவர் மாறுறார். ரெட்டமலை சீனிவாசனை கேட்குறாங்க, ஏம்பா நீ வாயம்பா மதம் மாறலான்னு. உடனே ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறார், நான் ஏன் மாறணும், நான் இந்து இல்லை, நான் சைவன் அப்படின்னு அவரோட பாணியில் அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் கட்சியில் விசிகாவில் 70லேருந்து 80% இந்துக்கள்னு சொல்கிறீங்க. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கள் 90ன்ட்டார் ஒரு படி, இன்னும் ஒரு மிதி மிதிச்சா பிஜேபியோட நாங்கள் தான் 100% இந்துக்களுக்கான கட்சி திமுகன்னு சொல்லிடுவார். இப்படி உங்கள் கட்சியில் பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு நீ எப்படி மத சார்பின்மைன்னு ஒரு பேரணி நடத்துகிற? என்ன எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாதுன்னு நினைக்கிறியா? எப்படி இது? அப்போ அது ஆரம்பத்தில் தப்பு தானே. நாங்கள் மதமற்றவர்கள் சொல்லு, இல்லைன்னா சைவன்னு சொல்லு, எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லு, எனக்கு மதம் இல்லைன்னு சொல்லு, அதால் மதம் இல்லாத நான் மத சார்பின்மையை போற்றுகிறேன்னு சொல்லு, அது வரவேற்கத்தக்கது. இவங்கெல்லாம் 80% இந்துக்களாக இருப்பாங்களாம், அதை இவங்களே சொல்லுவாங்களாம். ஆனால் சகோதரத்துவம், அந்த தத்துவம், இது அந்த இசம் இந்த இசம் எல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது. நாங்கள் இருக்கிற இந்து மதத்தில் மட்டும் இல்லை. இல்லைனா ஏன் நீ அது உள்ளகிற? இப்படி வந்துடும் சார். சரி, எல்லாத்துலேயும் எல்லாமும் இருக்குது. இந்து மதம் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுது, ஏன்பா நீ அதில் இருக்கிற? ஒன்றும் இப்போ தான் பௌத்தத்துக்கு மாறினா ஒன்றும் காசு கூட கம்மி தானே. அதை எவனா சொன்னால் கூத்துட்டு போகிறான், எப்பா பிக்கு நான் அதுலேருந்து பிச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னா மொத்த சிலையும் அவனே ஏற்றுக்க போகிறானுவா. இப்போ எப்படி உங்களுக்கு பெயர் மாற்றத்துக்கு காசு வந்தது? கருணாநிதிக்கு யார் சார் பெயர் மாற்றினது? வெங்கடகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர் சொல்லி தான் சார் அவர் பேரை மாற்றுறதா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி இவருக்கு ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பான் சார் இங்கே நம்ம அரும்பாகத்தில், அந்த ஆள் சொல்லி தான் இவங்க பேரை மாற்றிருந்தாலாம் அப்போல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு காசை வாங்கிட்டு மாற்றி விட்றேன், பிரச்சனை முடிஞ்சிடல. அப்போ இந்துக்கள் பயப்படுவாங்கல்ல சார்? இந்துக்கள்னு அத்தாரிட்டின்னு சொல்கிறவங்க இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் 2 கோடி பேர் இருக்கோம் சார். டிஸ்கிரிமினேஷன் இதில் இருக்குல்ல, உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். 2 கோடி பேரை மாற்றிரு, அச்சு பிடிச்சின்னு வராங்களா இல்லையா பார்த்துருவோம். இதுலேயும் இருப்பாரான், ஆனால் இதுக்குள்ளே ஓட்டையும் பாரான். இது யாரை ஏமாத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு பகுதி பகுதியாக செல்வாக்காக இருக்கான். அதாவது இப்போ நம்ம விஜய்கிறா, விஜய் தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா தமிழ்நாடு, நம்ம கர்நாடகா அங்கங்கே இருக்கலாம். ஆனால் அம்பேத்கர் அப்படி இல்லை. அம்பேத்கருக்கு உலகம் ஃபுல்லாக எங்கேயோ என்ன ஒரு ஊரை சொல்கிறார், அந்த ஊரில் சொன்னோடனே ஒரு 500 பேர் ஜெய்பீம் ஜெய்பீம் கத்துறாங்களாம். சொந்த ஊரில், நம்ம ஊரில் ஒன்றுமே இல்லை சார். மாட்டுக்கறி விற்கிறாங்க சார் ரோட்டில். மாட்டுக்கறி விற்றுட்டு சும்மா ஒரு 4 இட்லி ஒரு கறி கொடுங்க அப்படின்னு எவன் வந்தாலும் போய் சொன்னால் கொடுக்குறான் சார். மாட்டுக்கறி எழுதி வைக்கிறான் சார், அந்த எச்சத்தட்டை கழுவுறான் சார். சார் அவன் அம்பேத்கரை மதிக்கிறானா? இதுதான் சார் இயல்பான நிலை. இதுதான் இயல்பான நிலை. ஆனால் அம்பேத்கரை சிலையை அவமதிக்கிறவங்க எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவனாவே அரசால் சித்தரிக்கப்படுகிறான்ல. என்ன இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? அப்போ அந்த சகோதரத்துவத்தை இங்கே நிறுவனம். இடஒதுக்கீடுன்னா அது எஸ்சி மட்டும்தான் ஒரு நிலை இருக்குல்ல. நீ எல்லாருக்கும் பொதுவான தலைவர் தானே. இங்கே பாரு, 69% இடஒதுக்கீடு, 19 நாங்கள், மிச்சம் 50 நீங்கள், எங்களோட நீங்கள் பெரிய ஆளுங்க, ஏன்னா நிறைய கும்பல் உங்கள் கும்பல் தான் இருக்குன்ற அந்த தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும்ல சார். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அம்பேத்கர் ஜெய்பீம்னா அவ்வளோ பேர் கைத்தட்டுறான். இங்கே யார், இங்கே சூழல் என்ன? இன்னும் சில பகுதிகளில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ஊரை சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போது அந்த ஊரில் மார்க்கெட்டுக்கு வந்தால் ப்ளூ வேட்டி இருக்குல்ல, அந்த வேட்டியை அப்படியே மடித்து அந்த கரை தெரியாமல் கட்டிக்கின்னு நிற்கிற ஊர்லாம் இன்னமும் இருக்குது. நாம் ஒரு இடத்துல கூடி ப்ளூ கோட்டை போடுறோம், சிவப்பு கோட்டை போடுறோம், அதெல்லாம் வேறு. இயல்பாக அந்த நிலை மாறணும் இல்லை. அப்போது இதை பார்க்குறவங்களாம் இப்போ என்ன நினைப்பான், நம்மளை லூஸ் மாதிரி நினைக்க மாட்டான். உண்மையிலே சொல்கிறேன். அப்போது எதுவுமே இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோட்டு சூட்டு பேரணையும் கோமாளின் தோரணையும்ன்ற மாதிரி பறையர்களை வைத்து வித்தை காட்டுற திருமாவளவன்
அப்படின்னு தானே இன்றைக்கி வருது. சரி, இந்த கோட் சூட்டு இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு கோட் சூட்டு தைக்கிறதுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும் சார். அதை போட்டு போய் அடுத்து எங்கே போட்டுமோ அந்த கோட்டை சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த பேண்ட்டு ப்ளூ கலர் பேண்ட்டையும் போட முடியாது, அந்த கோட்டையும் தனியாக போட முடியாது. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோம் போட்டாலும் ஒரு மாதிரியாக தான், என்ன சைஸ் ஆகுது, நல்லா தானே இருந்தால் என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி ஆகிடும். திருப்பியும் எல்லோரும் ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது. அது கிறிஸ்தவ மறுபடி கல்யாணம் பண்ணோட ஒரு கோட்டை சூட்டு போட்டு போய் நிற்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது ஒரு சமூகத்தை, ஒரு அறிவு சார்ந்து இந்த சமூகத்தை இயக்காமல் எப்படி வித்தை காட்டுற மாதிரி பண்ணுறாரு பாருங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? கால் குண்டுமணி, அரை குண்டுமணி, தாலியில் இருக்கிற அந்த சரடு கிரடு, அந்த அந்த உறுப்புலாம் போடுவாங்களே, அதையெல்லாம் வாங்கி டிவி ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு வெளிச்சத்தை தரேன், நம்ம செய்திகளை எதுவுமே யாருமே போட மாட்டுறாங்க, நமக்கு ஒன்று வெளிச்சம்னு ஒன்று வந்தால் அது எல்லாத்தையும் வெளியே கொண்டாடலான்னு சொல்லிட்டு இருட்டில் நடக்கிறதுக்கு வியாபாரம் பண்ணிக்கிறார் சார், விளம்பரம் பண்ணுறாரு சார். புரியுதா? வெளிச்சம்னு ஆரம்பித்து இருட்டில் நடக்கிற விஷயத்துக்கு மார்க்கெட் பண்ணினுங்கிறாங்க. இதை போடுங்க 1 மணி நேரம், இதை போடுங்க, குதிரை 4 குதிரை 5 குதிரை. என்ன சார் இது? இதுக்காக சார் ஏழை ஜனங்க கையில் கீழே காதலகத்தெல்லாம் கைட்டு கொடுத்தாங்க நீ செக்ஸ் மாத்திரை வைக்கிறதுக்கு? தெரியுதா இவரோட நோக்கம்? அதை போலத்தான் இந்த பேரணி. இந்த பேரணியில் இவர் என்ன சொல்கிறார், நான் திமுகவுலாம் எதுக்காக நிற்கிறேன், அவங்க மதசார்பின்மைக்காக நிற்கிறாங்க, நான் அவங்க கூட நிற்கிறேன், போகிறேன் வரேன்னு இவர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓவரால் இந்த பேரணி இது தமிழ்நாடு நடந்தால் டெல்லியில் நடந்தான்னு எனக்கு தெரியல. ஆமாம், ஏன்னா மதசார்பின்மை காப்போம் பெருந்தொழில் பேரணி தீர்மானங்கள், இந்தியாவை மதசார்பற்ற நாடாக பாதுகாப்போம். யாரை? இதை இந்தியாவை 20 தீர்மானம் பக்கமாக போட்டிருந்தாரு. 2 வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இது யார் பெறணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்களுக்காக தெரிஞ்சிருக்குதே. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பிஆர், தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும். இது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். கோட்டையில் இல்லைல்ல, இந்த செங்கோட்டையில் இல்லை, இங்கே ஜார்ஜ் கோட்டையில் இல்லைல்ல. மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். யார் இது? அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட். கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றமாக அறிவித்திட வேண்டும். இது யார்? இது ஸ்டேட் கவர்மெண்ட். கொஞ்சம் பவர் இருக்குது சார். ஆனால் இதில் ஒன்றும் ஆனால் போலியே. பாஜக ஆட்சிக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு இஸ்லாமியர்களை சங் பரிவார் அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள் கும்பலாக சென்று பொதுவெளியில் அடித்து கொலை செய்யும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய கும்பல் கொலைகளை ஈடுபடுவர்களை கடுமையாக தண்டிக்காவிட்டால் மீண்டும் மீண்டும் அத்தகைய வன்முறை தாக்குதல் அதிகரித்து வரும். எனவே கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றங்களாக அறிவித்து அத்தகைய குற்ற நடவடிக்கையில் ஈடுபவர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பேரணி வலியுறுத்துகிறது. யாரை வலியுறுத்துவது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வலியுறுத்துது. என்ன? ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும். 8 மதம் மாறியவருக்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை வழங்க வேண்டும். இது யாரு? சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட வேண்டும். பீகார் மாநிலம் புத்தகயாவில் மகாபோதி விகாரை பௌத்தர்களும் ஒப்படைக்க வேண்டும். பீகாரில் இது யார்? ஸ்டாலினா? இல்லை இல்லை. வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விலக்கக்கூடாது. சரி. புது சிவில் சட்டம் யூசிசி கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும். நமக்கு தெரியாமல் நம்ம தமிழக அரசு எதனா புது சிவில் சட்டத்தை கொண்டாடுதா? இல்லையா? இதுதான் சார் 12. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் கிடைத்திருக்கிறோமா? தமிழ்நாட்டில் ஒரு கோரிக்கை கூட இல்லையா? இந்த 16 எல்லாம் நீங்கள் அவங்க அந்த அரசு ஊழியெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. அதில் கலந்துக்கின திருமாவளவன் இது கோரிக்கை வைக்கிற ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் நன்றி அறிவிப்பு கூட்டமாக மாற வேண்டும், மாறிவிடும்னாரு. சரி. அடுத்து இந்த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி போடுவாங்க, அதுக்கு தலைவர் நம்முடைய சிஎம் தான், தமிழ்நாட்டு சிஎம் தான். அந்த கூட்டத்துலேயும் திருமாவளவன் பேசுகிறார், இந்த மாதிரி இந்த சட்டத்தை நீங்கள் 16 சட்டமாக்கணும்னா உடனே முதல்வரும் இந்த கூட்டத்தொடரில் நான் பண்ணிடுறேன்னாரு. கூட்டத்தொடர் முடிஞ்சு போச்சு.
இப்போ அடுத்து வந்து அடுத்த கூட்டத்தொடரில் வந்து சட்டம்லாம் போட முடியாது, அது ஒரு ஃபார்மல் கூட்டத்தொடர் தான். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை, இப்போ இதெல்லாம் போடலாம்ல. 6/4 யாருக்கு பர்டிகுலர், அது வந்து எஸ்சி அதிகாரிகளுக்கு, எஸ்சி எஸ்டி அதிகாரிகளுக்கு. என்ன தான் இது 18 தீர்மானமும் இப்போ இது தமிழில் வேறு அடிச்சு வச்சுக்கிறீங்க. அது வேற படித்து முடிச்சு சார். நான் தான் கத்துறேன், எனக்கு தான் வலிக்குது, நீங்கள் அமைதியாக தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு சார். அது எங்களை பற்றி எதனா இருந்தால் தானே எங்களுக்கு தெரியும். இந்த திண்ணியத்தில் கண்டுபிடிச்சான், போனால் வந்தான், இந்த ஊரில் அட்ராசிட்டி இருக்குது, இந்த கோயிலில் வந்து உள்ள நுழைய விட மாட்டான், இந்த ஊரில் இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த தெருவில் எங்களை போட மாட்டான், சுற்றின்னு போன்றான், அது இது இல்லை. எங்கள் அதிகாரிகளுக்கு வந்து பதவி உயர் இடஒதுக்கீடு கூட இல்லை, ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு 10,500 பேரை வந்து பேக்லாக் வேக்கண்ட் எடுத்துருவோன்னே எங்கள் அண்ணன் சித்தப்பெல்லாம் ஃபஸ்ட்டுக்கிறான், அந்த வேலையை கூட அப்படின்னு ஏதாவது சொன்னால் அவனுக்கு புரியும். நம்ம மாமாக்காக பேசுகிறாரு, நம்ம அத்தைக்காக பேசுகிறேன்னு. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறத எடுன்னா அங்கே எத்தனை பாய் வந்திருப்பான்? எனக்கு தெரிஞ்சு அந்த எம்எல்ஏ இருக்கிற பாயை தவிர வேறு எந்த பாயம் இருந்திருக்க முடியாது. மிஞ்சி போனால் யாராவது இந்த ஜாஃபர் சாதி கூட ஏன்னா ஒரு 2 பேர் சுற்றிருந்தான், அந்த 2 பாய் ஏற்பாடு, அந்த 3 பாயை தவிர எனக்கு எந்த பாயம் தெரியல. அப்போது எப்படி இதுக்கு வந்து கரகொலியோ இல்லை வந்து கைத்தட்டதெல்லாம் வரும்? இன்னும் ஹிந்தி படம் பார்த்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் புரியும் போல இருக்குது சார். இவரு காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாரு சார். அப்புறம் சார் கூட்டத்துக்கும் வந்து கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை சார். இப்போ நீங்கள் இப்படி இருக்கு, நான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு சதவீதம் எவ்வளோ, அதில் வேறு பெருமையாக வர சொல்கிறார். என் ஓட்டு என்னன்னே தெரியாமல் வெளியில் காட்டாமே கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பலத்தை நிரூபித்திருக்கிறோம்னா இது ஒரு பேச்சா? அப்போது டோட்டலாக இந்த பறையர் சமூக மக்களின் எழுச்சி அண்ணன் திருமாவளவனை கதிகலங்க வைத்திருக்கிறது. அதில் தான் புலுகுலுன்றாரு, அம்பேத்கர்ன்றாரு, அப்படிங்கிறாரு, இப்படிங்கிறாரு. அதனால் மிக விரைவில் வந்து பறையர் சமூக மக்கள், பறையர் இளைஞர்கள் விழித்தெழுந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்குள்ளே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், நான் மனதார நம்புறேன். சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார், அது அவர் பெரிய ஸ்டேஜில் பேசுகிறாப்புல, ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் சொல்லலாமா சார்? அந்த 100-200 கம்பெனிலாம் எடுத்துகிட்டு போகாதீங்கப்பா, நாங்கள் தான் காசு பே பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி பேசணுமா சார்? அவர் ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு அவரோட கட்சி ஆட்களையே வந்து கீழ்த்தரமாக பேசுகிற மாதிரி இல்லையா? உங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்ல? அப்படி இல்லை சார், அவர் அப்படி பேசலாமா சார்? அவர் இல்லை, இப்போ நிறைய பேர் கம்பி திருடானுவா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. சரி, எடுத்து போனால் என்ன எடுத்து போகிறேன், என்ன எடுத்து போய் என்ன சார் பண்ண போகிறான் நீ சொல்லுங்கள்? என்ன காயலாங்கல்ல போட்டு நான் தண்ணி அடி போகிறோமா? எதுவுமே ஊட்டாண்டா வாசலில் கூட நிற்க வைக்கலாம். சரி, அப்படியே எடுத்துன்னு போய் பர்சனல் யூஸ் பண்ணால் என்ன கெட்டுற போது? ஏது உங்களுக்கு சொத்து, ஏது இவ்வளோ பணம், ஏது எல்லாம் இவங்க கொடுத்தது தானே? சொல்கிறல்ல, வந்து காப்பு காய்ச்சவன் மூட்டை தூக்கி வந்து முதுகிலே வலுவுள்ளவனெல்லாம் இவரெல்லாம் 5க்கும் 10ம் போட்டு சேர்த்த காசில் வளர்ந்த கட்சின்றிய 8.8 லட்சத்து சில்லற நேரிங்க 9 லட்ச ரூபா. அதில் பூ வேற ஒரு 1 லட்ச ரூபாய்ங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து பூ போட வைக்கிறேன். இது என்னது இது? இல்லை, அதில் ஒரு 5 நிமிஷம் பூ போடுறது என்ன நடந்துட்டு போகுது? ஏற்கனவே தான் வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனை நடத்தி எல்லாரையும் வச்சு பூ போட வச்சிங்க. அதுக்கு ஆமாம் இன்னை வரைக்கும் அது வந்து தேன் துளி ஒரு மான் துளி, அது ஒரு பாட்டு ஒரு போகுது சார், மகிழம் பூ சரவணம்னு அந்த பாட்டு அதில் விட்டாங்களா இல்லை என்னன்னு தெரில. இவங்க சைடில் விட்டு இவர் உட்காந்துன்னு அப்படியே இந்த கிராஸ் ஜெண்டர் மாதிரி ஒரு 5-6 பேர் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிக்கின்னு, ஆம்பளைங்க தான் வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிக்கின்னு பூவை போடுறதும் இவர் இப்படி எடுக்குது. இது வரைக்கும் சார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட இந்த மாதிரி அவருடைய பிறந்த நாளில் வந்து கவியரங்கம் பாட்டரங்கம் அது இதுன்னு எல்லோரும் கூப்பிட்டு பாட வச்சு ஆட வச்சு பார்ப்பார் சார். இந்த மாதிரி உட்காந்து பூவை அந்த வயசுக்கு அந்த மாதிரி பூவை போடுறது இதெல்லாம் வந்து, அதாவது உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், எப்போன்னு காத்துனுக்கிறானோ வெளியில் வேறு சாதி வெறியர்கள் சொல்லுவோம், சந்தோஷப்படுவாங்க, காத்துனுக்கிறான்ல அவெல்லாம் போட்டு மீம்ஸை போட்டு கிண்டல் பண்ணி கேலி பிள்ளையோ என்ன அது அப்படின்றாடுவான். நீங்களாம் எப்போயா பூ போடுவீங்க, இப்போ தான் வயசுக்கு வந்தீங்களா, நீலாம் ஒன்றும் வரலையா அப்படின்னு நேரடியாக என்கிட்ட கேட்ட நண்பர்கள்லாம் மற்ற சமூகத்தில் இருக்கிற கேள்விங்கள்லாம் பேசுவானுல்ல, கொஞ்சம் நட்பாக பழகிறவன், நீ எப்போயா வர, நீ எப்போயா வர, உங்கள் ஆளுங்களை யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனது இல்லையா, முதல்ல ஃபங்க்ஷன் வச்சுக்கிறீங்க, நீங்களே எப்போயா வைப்பீங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க சார். இது என்ன மனநிலையில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மணலம் குன்றியவெல்லாம் கோட்டு சுற்று வளையம் பார்த்திங்கன்னா கேப்புக்கு இப்பெல்லாம் போட்டிருப்பான், 2 வாட்சு கேட்டிருப்பான். அந்த மாதிரி மனநிலைக்கு அவர் வந்துட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் திமுகவின் அழுத்தத்தால்
இந்த திராவிடத்தின் அழுத்தத்தால் எங்கள் திருமாவளவனை அழுத்தி அழுத்தி டிப்ரெஷனுக்குள்ளாக்கி அவருக்கு ஏதோ சம்திங் ஆகிட்டுக்கிறார் சார். ஓகே சார், திருமாவளவனுக்கு அற்புதமான பதிலடி கொடுத்தீங்க. ஏற்கனவே ஸ்டேஜில் கொடுத்துறீங்க, இப்போ டிவிலையும் கொடுத்துறீங்க. இப்போ போன நேரத்திலேயே பாருங்க மிக்க நன்றி சார்.